இன்னைக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் 2 சப்ஜெக்ட்ல செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ் இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் மினிட்ல இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்காக ஈஸியாக ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இதோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் உங்களால் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, அண்ட் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அண்ட் ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் கேட்பாங்க. அதை அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவருக்கு இன்கம் மட்டும்தான் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவருக்கு இன்கம் எத்தனை ஹெட்டிங்ஸில் வருது அப்படின்றத நம்ம இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது சேலரி இன்கமாக இருக்கலாம், பிஸ்னஸில் இருந்து கிடைக்கிற இன்கமாக இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக இருக்கலாம். இது இன்கம் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கு லாஸஸும் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லாஸஸை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸஸை இன்கம்லேருந்து அவரால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்குது. அதுதான் செட் ஆஃப் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அட்ஜஸ்டிங் த லாஸஸ் ஃப்ரம் இன்கம். இப்போ எனக்கு இருக்கிற இன்கம்லேருந்து என்னோட லாஸை நான் என்ன பண்ணிடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அதுதான் செட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த செட் ஆஃப் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மெத்தடில் செட் ஆஃப் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் இன்கம் இல்லைன்னா இன்டர் ஹெட் செட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் 5 ஹெட்டிங்கில் பிரியுது. என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், ஓகேவா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அண்ட் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இல்லையா? ஸோ இந்த 5 ஹெட்டிங்கில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, வித்தின் த சேம் ஹெட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், ஒருத்தர்கிட்ட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏ இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பி இருக்குது. ஓகேவா? ஸோ அவருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏலேருந்து இன்கம் கிடச்சிருக்கு 40,000 ருபீஸ். ஆனால் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பியில் அவருக்கு லாஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸ் லாஸ். ஸோ இந்த லாஸை அவர் என்ன பண்ணலான்னா அவரோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல இருந்தே என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுதான் செட் ஆஃப், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் செட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஏவோட இன்கம்ல இருந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பியோட லாஸை மைனஸ் பண்ணினா அவருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வித்தின் த ஹெட்டிங்கில் செட் ஆஃப் பண்ணுறது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஹெட்டிங்கோட, அவுட் சைட் ஹெட்டிங்கோட என்ன பண்ணலாம், அந்த இன்கம் லாஸை நம்ம என்ன பண்ணலாம், செட் ஆஃப் பண்ணலாம். அதாவது இந்த வித்தின் த ஹெட்டிங்லேயே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதப்ப இன்னொரு ஹெட்டிங்கில் நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் நமக்கு இப்போ 40,000 இருக்குது இல்லையா? இப்போது அவருக்கு இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் இருந்து கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு கிளாத் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸில் அவருக்கு 1 lakh ருபீஸ் என்ன கிடச்சிருக்கு, இன்கம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த இன்கம்ல இருந்து இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்குது இல்லையா, 40,000, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவுட் சைட் த ஹெட்டிங் அவர் என்ன பண்ணுறாரு, அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, செட் ஆஃப் பண்ணுறாரு. அதுக்கு பேர் இன்டர் ஹெட் செட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்கம்மை லாஸ்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் செட் ஆஃப். அது நம்ம ஹெட்டிங் ஆஃப் இன்கம் இருக்குது, எதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இன்ட்ரா ஹெட், இன்டர் ஹெட் அப்படின்றது. ஓகே, ஸோ செட் ஆஃபோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து உங்களுக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆஃப் லாஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, அதாவது இந்த கரண்ட் இயர் இன்கம்மை, கரண்ட் இயர் லாஸை கரண்ட் இயர் இன்கம்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது செட் ஆஃப் பண்ணுறது. ஓகே, கரண்ட் இயர்லேயே லாஸை இன்கமில் அட்ஜஸ்ட் பண்ணுறது செட் ஆஃப். ஓகே,
அப்படி பண்ண முடியல, ஓகே, லாஸை வந்து அந்த இயர்லேயே நம்ம என்ன பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல, அடுத்த இயருக்கு வந்து நம்ம கேரி ஃபார்வேர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அதை தான் கேரி ஃபார்வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டு 10,000 ருபீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொரு இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் கிடையாது, லாஸ் பார்த்தீங்கன்னா 20,000. இதில் பார்த்தீங்கன்னா 10,000 தான் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது, இன்னொரு 10,000 என்னால் அந்த வருஷத்தில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது தான் கேரி ஃபார்வேர்டு. ஸோ இந்த கேரி ஃபார்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் ரூல்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்டிங்கில் மட்டும்தான் அடுத்த வருஷம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேறு ஹெட்டிங் ஆஃப் இன்கம்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த இயர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா மற்ற ஹெட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் கேரி ஃபார்வேர்ட் பண்ணும்போது அந்தந்த ஹெட்டிங்குள்ளேயே தான் நீங்கள் கேரி ஃபார்வேர்ட் பண்ண முடியுமே தவிர இன்னொரு ஹெட்டிங்கில் என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு கேரி ஃபார்வேர்ட்னா என்ன, செட் ஆஃப்னா என்ன அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு இந்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வேர்ட் ஆஃப் லாஸஸ்க்குரிய ரூல்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதை நான் டேபிளாக எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டேபிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களால் ஈஸியாக ரூல்ஸை மறக்காமல் எழுத முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். அதாவது இன்கம் எந்தெந்த வழியில் வரும் அப்படின்றது 5 ஹெட்டிங் இருக்குது இல்லையா. சேலரிஸ்லேருந்து வரலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் வரலாம். ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் நார்மல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினில் நமக்கு 2 ஹெட்டிங் இருக்குது இல்லையா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதையும் நான் இங்கே பிரித்து எழுதிட்டேன். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அடுத்த ஹெட்டிங். இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் பார்த்தீங்கன்னா கேஷுவல் இன்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரேஸ் ஹார்சஸ் இருக்குது இல்லையா அது. ஓகே, அந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த 5 ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு டேபிளில் எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் நீங்கள் என்ன பேக்கில் ரஃப் சைடு இருக்கும் இல்லையா, அந்த ரஃப்பில் கூட கடகடன்னு எழுதிட்டு அந்த ரூல்ஸை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப்க்கு 2 சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த ஹெட்டிங்லேயே செட் ஆஃப் பண்ண முடியுமா, அவுட் சைட் த ஹெட்டிங்கில் செட் ஆஃப் பண்ண முடியுமா. ஓகே, செட் ஆஃப்னா என்னன்னு சொல்லியாச்சு, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் ரூல்ஸ் என்ன சொல்லுது, ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் அந்த ஹெட்டிங்லேயே நீங்கள் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸில் ரூல்ஸ் இருக்கா, அவுட் சைட் த ஹெட்டிங்கில் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்கா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த டேபிளர் காலம். ஓகே, ஸோ அந்த ஹெட்டிங்லேயே பண்ண முடியுமா, அவுட் சைட் த ஹெட்டிங்கில் பண்ண முடியுமா, அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ இதுதான் மற்ற 3 காலம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். சேலரி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு லாஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ சேலரிக்கு எந்த லாஸுமே கிடையாது. ஸோ இந்த 3 ஹெட்டிங்லேயுமே எதுவுமே கிடையாது. ஓகே, சேலரியிலேருந்து லாஸ் வந்ததுனா தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ லாஸே கிடையாது, அதனால எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அட்ஜஸ்டட் சேம் ஹெட்டிங்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவுட் சைட் த ஹெட்டிங்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கேரி ஃபார்வேர்ட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா 8 இயர்ஸ் கேரி ஃபார்வேர்ட் பண்ணலாம். கேரி ஃபார்வேர்டோட ரூல்ஸ் தெரியும், அதே ஹெட்டிங்கில் தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு கேரி ஃபார்வேர்ட் பண்ண முடியும். இந்த ஒரு ரூல்ஸ் எல்லா ஹெட்டிங் ஆஃப் இன்கம்க்கும் அப்ளிகபிள். ஓகே, ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கேன் பி அட்ஜஸ்டட். ஓகே, அடுத்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகே, இங்கே தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும்போது 3 டைப் ஆஃப் பிஸ்னஸாக பிரிக்கிறாங்க. நார்மல் பிஸ்னஸ், ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ், ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். ஓகே, இதில் நார்மல் பிஸ்னஸை பார்த்தீங்க அப்படின்னா அதே ஹெட்டிங்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
அவுட் சைடுனா சேலரியை தவிர மற்ற ஹெட்டிங்கில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மல் பிஸ்னஸில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்கமாக இருந்தால் சேலரியில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுலேயும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்டட். நார்மல் பிஸ்னஸ்க்கு வித்தின் த ஹெட்டிங்கில் அட்ஜஸ்டட், அவுட் சைட் த ஹெட்டிங்கில் சேலரிஸில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. 8 வருஷத்துக்கு நீங்கள் அந்த லாஸ் அந்த வருஷமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா 8 வருஷத்துக்கு அந்த லாஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ். இந்த ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்குள்ளேயே கூட ஸ்பெக்குலேட்டிவ் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் லாஸ் இருக்குன்னா அதை நீங்கள் நார்மல் பிஸ்னஸில் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ்லையும் என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. வித்தின் த சேம் ஹெட்டிங்கில் கூட இந்த ஸ்பெக்குலேட்டிவ்க்கும் சரி ஸ்பெசிஃபைடுக்கும் சரி ஒரே ரூல்ஸ் தான். அந்தந்த ஹெட்டிங் அந்த ஹெட்டிங்குள்ளே கூட அந்த ஸ்பெக்குலேட்டிவில் மட்டும்தான் பண்ண முடியும், ஸ்பெசிஃபைடில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஹெட்டிங்கில் எல்லாமே cannot be adjusted தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதர் ஹெட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ண முடிகிற ரெண்டு ஹெட்டிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் நார்மல் பிஸ்னஸும் தான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை எல்லா ஹெட்டிங்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், நார்மல் பிஸ்னஸை சேலரியை தவிர எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக ஒரே ரூல்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு காலமில் எடுத்து எழுதிடுறீங்க இல்லையா, ஸோ மற்ற எந்த இதுவுமே மற்ற ஹெட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ்க்கு கேரி ஃபார்வேர்டு 4 வருஷத்துக்கு அலோடு, ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ்க்கு கேரி ஃபார்வேர்டு ஃபுல்லாகவே செட் ஆஃப் ஆகிற வரைக்கும் எத்தனை வருஷம் வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கேரி ஃபார்வேர்ட் பண்ணலாம். ஓகே, இது ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் லாஸஸ்க்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். இந்த ஹெட்டிங் இந்த இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயினை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாருங்கள், ஸ்பெக்குலேட்டிவில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஸ்பெசிஃபைடில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை லாங் டேர்மில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த ஹெட்டிங்குள்ளேயே கிளாசிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மட்டும்தான் வித்தின் த ஹெட்டிங் இந்த மூணுமே அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை நீங்கள் இந்த ஹெட்டிங்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம், அது லாங் டேர்ம்லேயும் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம்லேயும் பண்ணலாம். ஓகே, பட் லாங் டேர்ம் ஒன்லி ஃப்ரம் த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதர் ஹெட்டிங்கில் பண்ண முடியுமா அப்படின்னா 2 மட்டும்தான் பண்ண முடியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். கேரி ஃபார்வர்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 8 வருஷம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 8 வருஷம். ஓகே, அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லேயும் கேஷுவல் இன்கம் இருக்குது. ஓகேவா, ஸோ கேஷுவல் இன்கம், மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ். கேஷுவல் இன்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வித்தின் த ஹெட்டிங்கும் நீங்கள் கேஷுவல் இன்கம்னா என்னன்னு தெரியும் இல்லையா, வின்னிங் ஃப்ரம் லாட்டரி, கேம்பிளிங், பெட்டிங் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஹார்ஸ் ரேஸ், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேஷுவல் இன்கம் இல்லையா. இந்த கேஷுவல் இன்கமில் ஹார்ஸ் ரேஸை தனியாக எழுதிக்கோங்க. மற்ற கேஷுவல் இன்கம் எல்லாமே வித்தின் த ஹெட்டிங்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அவுட் சைட் த ஹெட்டிங்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கேரி ஃபார்வேர்டும் பண்ண முடியாது. கேஷுவல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, அட்ஜஸ்டபிள் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் ஹார்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேம் ஆக்டிவிட்டி. ஸோ ஹார்ஸ் மணி ஏர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும் வித்தின் த ஹெட்டிங்கில் கூட. ஓகே, நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் லாஸ்ட் வீடியோவில் போடும்போது இந்த சம் போட்டிருக்கோம். ஓகே, லாஸஸ் இருந்தது, பட் அந்த ஹெட்டிங்கில் அதுக்குள்ளே கூட அந்த ஹார்ஸ் இதில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாமே cannot be adjusted சொல்லிட்டேன். அவுட் சைட் த ஹெட்டிங்க்கு 2 தான், கண்ணை மூடிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை அட்ஜஸ்ட் பண்ணலாம், எதில் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் பிஸ்னஸை சேலரிஸ் தவிர மற்றதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வேறு எந்த இன்கம்மாக இருந்தாலுமே cannot be adjusted தான் அவுட் சைட் த ஹெட்டிங். ஓகே, இந்த காலமை பொறுத்த வரைக்கும் 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா மீதி எல்லாமே cannot be adjusted. ஓகே, அதே மாதிரி வித்தின் த சேம் ஹெட்டிங்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா
ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு எல்லா ரூல்ஸுமே கேன் பி அட்ஜஸ்டட் தான் இல்லையா? ஸோ இதில் நார்மல் பிஸ்னஸ்க்கு மட்டும் கேன் பி அட்ஜஸ்டட். ஸ்பெக்குலேட்டிவ் ஸ்பெசிஃபைடு அதில் மட்டும்தான் பண்ண முடியும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதில் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் ஹார்ஸ் மெயின்டெனன்ஸும் அந்த ஆக்டிவிட்டியில் மட்டும்தான் பண்ண முடியும். இதை தவிர எக்ஸம்ப்டட் இன்கம் இருக்குது இல்லையா? எக்ஸம்ப்டட் இன்கம்க்கும் 3மே cannot be adjusted தான். ஓகே, கேஷுவல் இன்கம், எக்ஸம்ப்டட் இன்கம் எல்லாமே cannot be adjusted தான். இந்த டேபிளை மட்டும் நீங்கள் எப்படி படிக்கிறதுன்னு இப்போ சொன்னேன் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக ப்ராப்ளம் போட்டுடலாம். உங்களுக்கு இந்த ஒரு சாப்டரோட ரூல்ஸ் ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட்.